நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, உங்க போன்ல நீங்க டெலகிராம பயன்படுத்தலாம். அப்படின்னா டெலகிராம் சமீபத்துல 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க டெலகிராம நீங்க பயன்படுத்துறதுக்கு. ஸோ அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது நம்ம சேனலுக்கு. அதனால வீடியோக்கு கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா, உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. சோ வாங்க. நீங்க டெலகிராம்ல இதுக்கு முன்னாடி கால்லாம் பண்ணிருப்பீங்க. அப்படி நீங்க கால் பண்ணும்போது அதோட ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்கிரீனா இருந்திருக்கும். அதுல எந்தவித வித்தியாசத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. பட் இப்போ டெலகிராம் ஒரு புதிய அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலிங் ஸ்கிரீன்ல 3 விஷயங்களை என்னால பார்க்க முடிஞ்சது. ஒன்னு, நீங்க அதோட ஸ்கிரீனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கால் ஸ்கிரீன்ல நீங்க ஏதாவது டச் பண்றீங்க, உதாரணத்துக்கு கேமராவை ஃப்ரண்ட் பேக் சேஞ்ச் பண்றீங்க, இல்ல வாய்ஸ் மியூட் பண்றீங்க, ஏதாவது பண்ணும்போது அந்த ஸ்கிரீனோட கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது பேக்ரவுண்ட் கலர் எவ்ரி செகண்ட் சேஞ்ச் ஆகும். அதை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் அதில் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதாவது இந்த கால் முழுக்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோட்ல இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அது கன்ஃபார்ம் பண்றதுக்காக மேல ஒரு வித்தியாசமான ஒரு 4 இமோஜி கொடுத்துருக்காங்க. அந்த இமோஜி எதிர்த்தரப்புல உள்ள அந்த ஸ்கிரீன்லயும் சேம் இமோஜியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய கால் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோட்ல இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ச்சியா உங்களுடைய அந்த உரையாடலை கண்டினியூ பண்ணலாம். இந்த புதிய அப்கிரேட டெலகிராம் கொண்டு வந்திருக்காங்க. டெலகிராம் தரப்புல இருந்து ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், இதுவும் ஒரு புதிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அதாங்க, உங்களுடைய டெலகிராம்ல யாராச்சும் மெசேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த குறிப்பிட்ட மெசேஜை செலக்ட் பண்ணி நீங்க டெலீட் பண்ணிடுவீங்க, அப்படித்தானே? இப்போ அதுல ஒரு பிரத்யேகமான ஒரு எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் Thanos ஸ்னாப் எஃபெக்ட் அப்படின்னு இருக்காங்க. ஒரு மெசேஜை நீங்க செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணும் போது அந்த டெலீட் எப்படி ஆகும்னா அப்படியே தூள் தூளா பறக்கும். அதாவது தண்ணியை கொதிக்க வச்சோம்னா அந்த ஆவி பறக்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரி அந்த மெசேஜை நீங்க டெலீட் பண்ணும்போது அப்படியே ஆவி பறக்கும். செம எஃபெக்டோட இந்த புதிய அப்டேட்டை இந்த மெசேஜ்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க. நானும் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காட்டுறேன். முதல்ல உங்களுடைய டெலகிராமை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாட் கான்டாக்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கான்டாக்ட்ல இருந்து நிறைய மெசேஜை ரிசீவ் பண்ணிருக்கேன். அதுல ஒரு சில மெசேஜை நான் என்ன பண்றேன், டெலீட் பண்ண ட்ரை பண்றேன். அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நான் ஒரு மெசேஜை செலக்ட் பண்ணிட்டேன். டாப்ல பாத்தீங்கன்னா டெலீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. ஸோ எதிர்த்தரப்புல உள்ள அக்கௌண்ட்லயும் நீங்க டெலீட் பண்ண விருப்பப்பட்டா செலக்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க, டெலீட் கொடுத்த உடனே நீங்க செலக்ட் பண்ண அந்த மெசேஜ் இருக்கு பாத்தீங்களா, அப்படி ஆவி பறக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஆவி பறக்க பாத்தீங்களா. மறுபடியும் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், ரெண்டாவதா மறுபடியும் ட்ரை பண்றேன். மறுபடியும் டெலீட் கொடுக்குறேன் பாருங்க, எப்படி பாருங்க. மறுபடியும் நான் ட்ரை பண்றேன் உங்களுக்காக. டெலீட் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க, பாத்தீங்களா? ஸோ இதை சமீபத்தில் டெலகிராம் அறிமுகப்படுத்திருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் யாருக்காச்சும் கால் பண்ணீங்கன்னா அதில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ டெலகிராம் யூசர்ஸ் உங்களுக்காக இந்த 2 அப்கிரேட் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் உங்களுடைய டெலகிராமில் நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு பயணம் உள்ள ஒரு 2 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. ஸோ பயணம் உள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்குள்ள நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.